ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன பப்ளி பவுன்சருங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து பொண்ணு 10வது கூட பாஸ் பண்ணாத பொண்ணு ஒரு லேடி பவுன்சர் ஆகிறா. அவளோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், அதே டைமில் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோயின் தமன்னா தாங்க. தமன்னாவோட ஊர் பேர் வந்து பவுன்சர் ஊருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தமன்னாவோட அப்பா தான் அங்கே இருக்க பசங்க எல்லாருக்குமே பவுன்சர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஊர்லேருந்து நிறையா பவுன்சர் வரனால இதை பவுன்சர் ஊர்னே சொல்லுவாங்க. இந்த கிரே கலர் பனியன் போட்டிருக்கவர் தமன்னாவை ஒன் சைடாக லவ் பண்ணுவார். இவர் பேர் வந்து சின்னன்னு வச்சுக்கிறேன். ஸோ இவங்க தான் தமன்னாவோட அம்மா. நான் தமன்னான்னு சொல்லாமல் இனிமேல் அவங்களை ஹீரோயினே சொல்கிறேன். நம்ம ஹீரோயின் மாட்டுக்கு போய் புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்தோன்னா அவங்க அம்மா ரெடியாக அடுத்த வேலையை சொல்ல ரெடியாக இருக்காங்க. போய் சப்பாத்தி சுடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சப்பாத்தி ரவுண்டாக போட வராது. ஸோ ஏதோ ஒரு சைஸில் எல்லாருக்கும் சப்பாத்தி போட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இவங்க தான் தமன்னாவோட அப்பா, ஹீரோயினோட அப்பா. அங்கிட்டு இருக்கிறது தமன்னாவோட தம்பி. இந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்தாங்க, வந்து திட்டுறாங்க. சப்பாத்தி கூட ஒரு ரவுண்டாக போட தெரில, இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட்டு. அந்த நேரத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வராங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டெல்லியில் டீச்சர் வேலை கிடச்சிருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு நான் டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்னடி 20 சப்பாத்தி சாப்பிட்றேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் என்னடி பண்ணுறது, எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு ஏற மாட்டுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இனிமேல் டெல்லியில் போய் டீச்சர் வேலை பார்க்க போற அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நீனும் 10வது பாஸ் பண்ணி என் கூட படிச்சிருந்தா நீனும் டீச்சர் ஆயிருக்கலாமேன்னு சொல்றப்ப ஹீரோயின் அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க டீச்சர் தான். ஸோ அவங்க டீச்சரோட பட்ட பேர் தவுலன்னு தான் கூப்பிடுவாங்க. ஹீரோயினோட ஸ்கூல் ஃபிளாஷ்பேக்கை பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் எப்போதுமே ஏதாவது வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட டீச்சரும் அதை பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திட்டிகிட்டே இருக்கப்ப திடீர்னு பெல்லாம் அடிச்சிருது. ஸோ அந்த பீரியட் முடிச்சிட்டனால இவங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆக கொஸ்டின்லேருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லி இவங்க வெளில போனால் வாழைப்பழ தோல் வலிக்கு விழுந்துருவாங்க. இதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான் சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தை வெளில போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுக்கே அந்த டீச்சர் அம்மா போயிடுறாங்க. இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணு படிக்கவும் மாட்டா, கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டா, அது மட்டும் இல்லாமல் நிறைய குறும்பு பண்ணுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ 10th படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எக்ஸாம்லேயுமே ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு படிக்காமல் படிப்பை நிறுத்தியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை நினச்சி இவங்கெல்லாம் சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணுற சின்னவுமே இருக்காரு. ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கூட ஹீரோயினை பாருங்கள், எவ்வளோ பெரிய கிளாஸில் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு. இவங்க 24 மணி நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோயினை அவங்களோட ஸ்கூல் டீச்சரை தவுல்னு பட்ட பேர் வைப்பாங்க இல்லையா, அந்த டீச்சரை பார்க்குறாங்க. அந்த டீச்சர் அவங்க பையனோட வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் போய் டீச்சர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த டீச்சர் அவங்க பையனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் அமெரிக்காவில் படிச்சுட்டு இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கான், டெல்லியில் வேலை பார்க்குறான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவங்க பேசி முடிச்சுட்டு கிளம்புன உடனே ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து டீச்சர் அம்மாவை தவுலன்னு சொல்லி அவங்க பட்ட பேரை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. இதை டீச்சர் அம்மாவோட பையன் பார்த்து ஹீரோயினை முறைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கிட்டக்கனை வேற வராரு, ஐயோ நம்மளை திட்ட தான் போகிறாரோன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அவரும் வந்து சிரிச்சுட்டு ஸ்டூடெண்ட்லாம் டீச்சரை பட்ட பேரை வச்சு கூப்பிட்றது நார்மல் தானேன்னு சொல்லிட்டு பேசிட்டு நார்மலாக சிரிச்சுட்டு போகிறாரு. இதுலேருந்து டீச்சரோட பையன் மேலே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு க்ரஷ் வந்துடுது. டீச்சரோட பையனை ரொம்பவே பிடிச்சி போனதுனால ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட ஃபேஸ்புக் ஐடியை கண்டுபிடிச்சி அவருக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க டெய்லி இவங்க ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவர் அக்செப்ட் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் டீச்சரோட பையனுமே அந்த ஃபாலோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ரோட்லேயே நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை ஜங்ஷனில் காட்டுறாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு டெல்லியில் டீச்சர் வேலை கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ அவங்கள பஸ் ஏற்றிட்டு வரலாமேன்னு போயிருப்பாங்க. வர வழியில் நம்ம டீச்சரோட பையனோட கார் பிரேக் டவுன் ஆகி மெக்கானிக்கல் செட்டில் நிற்கும். இதை பார்த்தா ஹீரோயினுக்கு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி ஹீரோ இல்லை, நான் டீச்சர் பையனே சொல்லிக்கிறேன், அவரை கூட்டிகிட்டு பைக்கில் வாங்க நான் அவங்கள ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படியே போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் டீ குடிக்கலான்னு போகிறாங்க. இப்போ டீச்சர் பையனோ ஹீரோயின் கிட்ட நீங்கள் எதாவது என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறப்ப இல்லை நான் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டீச்சர் பையனோ எப்போதுமே பொண்ணுங்க இது மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களோட சொந்த காலில் நிற்கணும், நீங்கள் டெல்லிக்கு இது வந்தீங்கன்னா என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட கார்டெலாம் கூட கொடுக்குறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம டீச்சர் பையனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயும் வேலைக்கு போகணுங்கிற ஆர்வத்தோடு சேர்த்து டெல்லிக்கு எப்படியாவது போய் டீச்சரோட பையனை மீட் பண்ணணுங்கிற ஆர்வம் தான் அதிகமாகுது.
இப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இங்க ஹீரோயினோட அம்மா என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளைய வர வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு இதில் தான் சுத்தரா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படியாவது அவரை கழட்டி விடணுமேன்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க. மூக்கில் கையை விட்டு நல்லா நோண்டி அந்த கையோடய சமோசாவை எடுத்து மாப்பிள்ளைகிட்ட இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா அவரு ஹீரோயினோட பிஹேவியரை பார்த்து எனக்கு இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி விரண்டு ஓடிடுறாரு. ஹீரோயினோட அம்மா அப்பா இதோட விட்டாங்களா, அடுத்து நம்ம புரோக்கரை கூட்டுட்டு வேற ஏதாவது நல்ல மாப்பிள்ளையா இருந்தான்னு சொல்லுங்கன்னு சொல்ல அவரும் நம்ம ஊர்லயே மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க பையன் நல்ல பையன், அவனை நாளைக்கு வர சொல்றேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினும் அடுத்த நாள் அந்த பையனோட மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. அங்க போய் காண்டம் கொடுங்கன்னு கேட்க அந்த பையன் என்ன கல்யாணம் ஆகாத பொண்ணு காண்டம் கேட்குதுன்னு சொல்லி சந்தேகத்தோட எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அடுத்த நாள் அந்த பையன் அவங்க ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க வீட்டுக்கும் வராரு. ஹீரோயின் ஜூஸ் கொண்டு வரதை பார்த்தோன்னு மிரண்டு போயிடுறாரு. இந்த பொண்ணு எனக்கு வேணாண்டா சாமின்னு அவரும் ஓடி போயிடுறாரு. ஸோ அடுத்து ஹீரோயின் ஒரு ட்ராமா பண்றாங்க. அழுதுகிட்டே என்னை வர மாப்பிள்ளையெல்லாம் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கோட பேசுற மாதிரி பேசுறாங்க. ஸோ இனிமேல் மாப்பிள்ளை பார்க்க வேணாம், கொஞ்சம் கேப் விடுவோன்னு வீட்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ற சின்னும் வந்து டெல்லியில இருக்க ஒரு கிளப்ல தான் பவுன்சரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த கிளப்ல ஒரு ஆன்டிஸ் கும்பலை காட்டுறாங்க. அவங்க எப்போதும் இந்த மாதிரி கிளப்ல என்னென்னமா வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு கடைசியில பிரச்சனை பண்ணிட்டு காசு கொடுக்காம போயிடுவாங்க. ஸோ இவங்களை ஹேண்டில் பண்றதுக்குனே ஒரு லேடி பவுன்சர்ஸை வைக்கணும்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட போய் நம்ம பவுன்சர் எல்லாருமே சேர்ந்து போய் பேசுறாங்க. கிளப்போட ஓனரும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், லேடிஸை ஹேண்டில் பண்ண லேடி பவுன்சர் இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவரும் இந்த பிளான்க்கு ஒத்துக்கிறாரு. இப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ற சின்னுவை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஒரு பையன் ஓடி வந்து அண்ணா நீங்க என்ன இங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க உங்க ஆளுக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி 2 மாப்பிள்ளை வந்துட்டாங்களான்னு சொன்னா உடனே சின்னுவோ அவங்க பேரண்ட்ஸ் அழைச்சிக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு பொண்ணு கேட்க. அப்ப ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேருமே என் பொண்ணை வேற ஏதோ ஒரு ஊர்ல கட்டி கொடுத்து அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்டே கட்டி கொடுத்தா பக்கத்திலே போய் பார்த்துக்கலாமேன்னு சொல்லி ஓகேவும் சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கும் இந்த கல்யாணத்தை தடுக்க எந்த வழியுமே தெரியல. அந்த கட்டத்தில் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க மேரேஜ்க்கு. ஹீரோயினும் அடுத்த நாள் சின்னுவை போய் அவங்க வீட்டிலே மீட் பண்ணுறாங்க. ஸோ சின்னுக்கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க நல்ல விதமாக. சரி நீ நல்ல வேலையில் இருக்க, நானும் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்ல, அப்போ தானே நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சின்னுவை பேசி மயக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு டெல்லிக்கு போய் அவங்களோட க்ரஷ்ஷை எப்படியாவது மீட் பண்ணணும், அதாவது டீச்சர் பையனை. ஸோ அதனால் டெல்லிக்கு போக தான் இப்போ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சின்னுவும் ஏதாவது படிச்சிருந்தா தானே நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஏன் நீனும் தானே படிக்கல, நீ டெல்லியில் வேலை பார்க்குறீங்களேன்னு கேட்குறப்ப நான் பவுன்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நானும் பவுன்சர் ஆகிறேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. சின்னுவோ சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், என்னோட கிளப்பில் கூட லேடி பவுன்சர் வேணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, நான் உனக்கு சிபாரிசு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் டெல்லிக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட நான் பர்மிஷன் கேட்கணும், நீ வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விட்டுருவாங்க, ஏன்னா நீ தானே இனிமேல் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி எப்படியோ சின்னுவை பேசி மயக்கி அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்லேயுமே பர்மிஷன் வாங்கி இவங்களும் டெல்லிக்கு போய் பவுன்சராகவும் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் சின்னவோட டெல்லிக்கு போயிடுறாங்க. பவுன்சர் வேலை எப்போதுமே நைட் ஷிஃப்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க நைட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு பணக்காரர் அந்த கிளப்பில் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் காசை அள்ளி அள்ளி இறக்குறாரு, டிப்ஸுக்கும் அவ்வளோ காசு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கும் சின்னுக்குமே காசு கொடுத்துட்டு போகிறாரு. சின்னவோ இவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஹீரோயினுக்கு. இவர் ரொம்ப பணக்காரர், நல்ல மனசு, ஆனால் இவ்வளோ பணம் இருந்து என்ன பண்ணுறது, கூட இவர் கவனிச்சுக்க ஒரு சொந்தம் கூட இல்லைன்னு அவரை பற்றிய டீட்டெயிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் இப்போ டெல்லியில் யார் கூட தங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட தான் தங்கியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் பகல்லாம் சும்மா தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, அதாவது டீச்சரோட பையனுக்கு. இது மாதிரி நான் டெல்லிக்கு வந்துட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க டெல்லிக்கு வந்தால் என்னை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ டெல்லிக்கு வந்துட்டேன், எப்போ நம்ம மீட் பண்ணலான்னு கேட்குறாங்க. அவரும் நான் சண்டே ஃப்ரீயாக இருப்பேன், ஹோட்டலில் மீட் பண்ணலாம், ஹோட்டலுக்கு வந்துடும் லொக்கேஷன்லாம் அனுப்புகிறாரு. ஸோ அடுத்த நாள் இவங்களுமே ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பேசுகிற பேச்சு வழக்கம், பிஹேவியர், ஆட்டிடியூட் எதுவுமே டீச்சரோட பையனுக்கு பிடிக்கல. ஸோ ஸ்பூனில் சாப்பிடாம கையில் சாப்பிட்றத கூட அவர் அருவருப்பாக நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா சாப்பிட்றத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸ்ன்னு பார்க்காம ஓப்பனாக ஏப்பம்லாம் விடுறாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர் இவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆக்குது. ஸோ இவங்க சாப்பிட்டு முடித்தோன்னே டீச்சரோட பையனும் அவங்க வீட்டில் நான் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு காரில் அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் இது மாதிரி நான் பவுன்சர் வேலை தான் பார்க்குறேன், என்னோட கிளப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க.
ஸோ அடுத்த சில வாரங்கள்லேயே டீச்சர் பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கிளப்புக்கு வராரு. ஸோ ஹீரோவே பார்த்தமேனிக்கா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கங்கெல்லாம் இவங்களும் நிற்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஹீரோ காணுன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. கீழே பார்க்கிங்கில் ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்டோட கிளம்பிகிட்டு இருக்காரு. என்ன சார் நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டீங்களே, உங்களை நான் தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து இது மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு உன்னோட வில்லேஜ் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணலையான்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோ ஞாபகம் வந்து இது மாதிரி என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடுன்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போகிறாரு. இவங்களும் பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்புறதுக்காக ஹீரோயின் அவங்க இது வரைக்கும் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் ஒரு கவரில் வச்சு கிஃப்டாக கொடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பார்ட்டிக்குமே போயிடுறாங்க. ஸோ ஹீரோக்கு விசஸ் சொல்லிட்டு இந்த மொய் கவர் மாதிரி கவரில் வச்சு பணத்தை கொடுக்கவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது எம்பாரசிங்காக. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தேன்னு ஹீரோயின்ட்டு கேட்குறாரு. ஹீரோயினும் நாளை பின்ன விசேஷத்துக்கு வந்து வெறுங்கையை வீசிட்டு வந்தேன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாதுல, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அந்த மேக்கவரையும் கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயினும் அந்த பார்ட்டியில் கொடுக்குற ட்ரிங்கை ஜூஸ்ன்னு நினச்சி அளவுக்கு அதிகமாக குடிச்சு போதையாயிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியில் வந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் ஹீரோவை ரசிச்சுக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோவை பார்த்து ப்ரொப்போஸுமே பண்ணிடுறாங்க. ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோ அதாவது டீச்சர் பையனும் ஒரு கட்டத்தில் ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நான் யார், நான் எங்கே போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், என் படிப்பு என்னன்னாது உனக்கு தெரியுமா, நீ 10வது பாஸ் பண்ணியிருக்கியா, நான் 20 சப்பாத்தியை ஒரு ஆளாக அசால்ட்டாக அள்ளி திங்கிற பொது இடத்துல போய் ஏப்பம் விடுற உன்னையெல்லாம் இந்த மனுஷனாவது லவ் பண்ணுவானா இல்லை கல்யாணம் தான் பண்ணிக்குவானான்னு ரொம்ப ஹீரோனை காயப்படுத்துற மாதிரி திட்டிடுறாரு. ஸோ இவங்களும் அழுதுகிட்டே வந்துடுறாங்க. ஹீரோயினும் அன்டயத்தில் பஸ் ஏறத்துக்காக அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ 2 பசங்க ஹீரோயின் வந்து தனியாக ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளேன்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் யாரு, லேடி பவுன்சர் ஆச்சே, போட்டு துவம்சம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸருமே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்டேஷனில் காலையில் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட க்ரஷ் இருக்கார் இல்லையா அந்த சின்னங்கிறவரும் வந்திருக்காங்க. ஸோ எப்படியோ போலீஸ்கிட்டேருந்து பேசி சமாதானம் பண்ணி ஹீரோயினை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயினோட அப்பாவோ எதுக்குமா இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சரி, நீ அவங்கள அடித்ததுக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி குடிப்பழக்கத்தையெல்லாம் விட்டுரு, இது என்ன புது பழக்கம், எனக்கு என்னமோ டெல்லி சரிப்பட்டு வராத மாதிரி இருக்குது, நீ வா ஊருக்கு போகலான்னு கேட்குறப்ப இல்லைப்பா இந்த 1 வருஷம் நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி டைம் கேட்குறாங்க. சரின்னு அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா 10 மீல் குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுருவேன், குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே வேலையாக டீச்சரோட பையனோட நம்பரை தான் பிளாக் பண்ணுறாங்க. அப்புறம் கண்ணாடி முன்னாடி பார்த்து அவங்களே அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையிலேருந்து இவங்க ஒரு போல்டாக தெம்போட இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் 10th புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா, நான் படித்து பாஸ் ஆக போகிறேன் 10th சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னிங்கில் ஃப்ரீயாக தானே இருக்காங்க. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுமே சேர்றாங்க. நைட்டு பவுன்சர் வேலைக்கு போகிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு பக்கத்தில் சின்ன தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவர் யாரையோ காமிச்சு இவங்களால தான் உனக்கு இந்த வேலையே கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆன்ட்டியை காட்டுறாங்க. ஸோ அந்த ஆன்ட்டி இந்த தடவை வந்து அதே மாதிரி குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு காசு கொடுக்காம போகலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ தான் லேடி பவுன்சர் வந்துட்டாங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் போய் அங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்ட்டி செய்ய மிரட்டி அவங்கள்ட்டேருந்து பில்லு இவ்வளோ நாள் கொடுக்காம வச்சுருந்த காசு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூமே சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்களால தானே இவங்களுக்கு இந்த வேலை கிடச்சிது. ஸோ அந்த ஆன்ட்டியோ இவங்க மிரட்டில் பயந்து காசெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளப்பில் வேலை பார்க்குற மற்ற எல்லாருமே நம்ம ஹீரோயின் ஆஹோ ஓஹோன்னு புகழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்களோட ஜாபுமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டு சின்ன கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சின்னுவை தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் சின்னுக்கிட்ட இது மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே போய் உன் மனசு நோகடிக்கக்கூடாதுன்னு நான் இப்போ இந்த உண்மையை சொல்கிறேன். உன் மனசு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கும் புரியுது. நானும் இது மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன், அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் சின்னவும் இதை ஏற்றுக்க மறுக்கிறாரு. எப்படியாவது உன் மனசு மாறும், நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. சீனை கட் பண்ணால் மறுபடியும் கிளப்பை காட்டுறாங்க. அந்த கிளப்பில் இன்றைக்கி அந்த பணக்காரர் வந்திருக்காரு. ஸோ அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு வெளில போகிறப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. உடனே அதே கிளப்பில் வேலை பார்க்குற இன்னொருத்தரோட உதவியோட காரில் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பணக்காரரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவர் கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லி ஹீரோயின் அந்த பணக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வராங்க. அவராக அந்த கதையை கேட்டுக்கிட்டே கான்ஷியஸாக வந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் வந்து சேர்த்துடுறாங்க. நல்ல வேளை இவர் இன்னும் கான்ஷியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை பொழைக்கவும் வச்சிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஹீரோயின்
ஹீரோயினோட வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சப்பாத்தியெல்லாம் பார்க்குறப்ப என்ன சப்பாத்தியெல்லாம் ரவுண்டாக இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இங்கிலீஷ்லேயும் பேசி அசத்திடுறாங்க. அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் மனசே பூரிச்சு போயிடுது. சீனை கட் பண்ணால் கிளப்பில் டீச்சரோட பையனை காட்டுறாங்க. இப்போல்லாம் ஹீரோயின் டீச்சரோட பையனை கண்டுக்கிறது கூட இல்லை. ஸோ டீச்சரோட பையனுக்கு பக்கத்தில் இருக்க நபரும் ஸ்மோக் பண்ணுறாரு. நம்ம டீச்சரோட பையனும் இந்த இடத்துல நோ ஸ்மோக்கிங் போர்டு போட்டிருக்கு, அதை பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பேசுகிறாரு. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டை வருது. ஸோ நம்ம சின்ன தான் வந்து உங்கள் பிரச்சனையை வெளில வச்சுக்கோங்க, இந்த கிளப்புக்குள்ளே வச்சுக்காதீங்கன்னு சொல்லி பிரித்து விடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு கீழே பார்க்கிங்கில் கிளம்பலான்னு போகிறப்ப அந்த பிரச்சனை பண்ண பையன் ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்கான். வந்தோடனே நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அரசியல்வாதியோட பையன் சொல்லி கன்னை எடுத்து ஹீரோட நெத்திலே வைக்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்றுறாங்க ஹீரோவை. ஸோ ஹீரோயின் காப்பாற்றின உடனே ஹீரோயின் மேலே ரொம்பவே க்ரஷ் வந்துடுது. ஸோ அவரோட உயிரை பணைய வச்சு நம்ம உயிரை காப்பாற்றிருக்காளேன்னு சொல்லிட்டு டீச்சரோட பையன் இப்போ ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இன்னைக்கு நைட்டு டீச்சரோட பையன் வீட்டுக்கு போன பிறகும் ஒரே ஹீரோயின் ஞாபகமாக தான் இருக்குது. யாருமே இந்த அளவு இறங்கி நம்மளை காப்பாற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே ரொம்பவும் மரியாதையும் பாசமும் அதிகமாகுது. ஸோ ஹீரோயினுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஹீரோயின் இப்போ டீச்சரோட பையனை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி ஒழுங்காக பேசலையே, நேர்லையாவது போய் அவங்கள்ட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே போகிறாரு. அப்போவும் ஹீரோயின் கண்டுக்காமல் போகிறாங்க. டீச்சரோட பையன் விடாமல் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறான். சரி நான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாதப்போ வராத லவ் இப்போ எப்படி வந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா ஒன்றை மாதிரி எந்த பொண்ணும் அவளோட உயிரை பணைய வச்சு என்னை காப்பாற்றிருக்க மாட்டான்னு டீச்சரோட பையன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் உங்கள் இடத்துல அன்றைக்கி யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் செஞ்சுருப்பேன், நீங்கள் ஸ்பெஷலாலாம் வந்து உங்களை நான் காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ என்ன சொன்னீங்க, நான் 20 சப்பாத்தி திங்கிறேன், ஏப்பம் ஓடுறேன், இங்கிலீஷ் பேசுறது படிக்காத மக்க அப்படிலாம் நீங்கள் இப்போ எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா குத்தி காமிச்சிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை பார்க்க யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரர் தான் வந்திருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அன்னைக்கு மட்டும் நீ இல்லைன்னா நான் அன்னைக்கு இறந்தே போயிருப்பேன்னு சொல்லி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ என் பொண்ணு மாதிரிமான்னு சொல்லிட்டு டைமண்ட் பிரேஸ்லெட்டை அந்த பணக்காரர் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. ஹீரோயினுமே அதை பார்த்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்படியே சீனை கட் பண்ணால் மறுபடியும் அந்த கிளப்பை காட்டுறாங்க. கிளப்பில் அன்னைக்கு பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு ஜூம் வைக்கிறாங்க. யாரா இந்த பொண்ணை எதுக்கு திடீர்னு காட்டுறாங்கன்னு நம்ம நினச்சா பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பையன் வந்து நீ என் கூட தனியாக வந்தால் நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை காட்டுறேன்னு சொல்லி தனியாக அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணுக்கு ட்ரக்கை கொடுக்குறான். அந்த பொண்ணு அளவுக்கு அதிகமாக ட்ரக்கை எடுத்துக்கிட்டு நிதானமே இல்லாமல் ஒரு அன்கான்ஷியஸாக ஆயிடுது. பொண்ணு அன்கான்ஷியஸாக ஆன உடனே அந்த பொண்ணை எடுத்து காருக்குள்ளே போட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழைச்சிட்டு காரை வேகமாக எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கே தெரியும். இங்கே ஒரு பக்கம் கிளப்பில் அந்த கடத்தப்பட்ட பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து கிளப்பில் தேடிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோயினை நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கீங்கிறப்ப இது மாதிரி என் ஃப்ரெண்டு வந்தால் ஃபோன் அடித்தாலும் போக மாட்டேது, இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னொன்னு ஹீரோயின் வந்து கரெக்டாக கீழே பார்க்கிங்கில் வந்து தேடலான்னு பார்க்குறப்ப அந்த பசங்க காரோட அந்த பொண்ணோட போகிறத பார்த்துடுறாங்க. பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு துரத்திட்டு போய் அந்த காரை மடக்கி பிடிச்சிடுறாங்க. பசங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஒரு பொண்ணு தான் கிடச்சிட்டு வந்தோம், இன்னொரு பொண்ணு தானாகவே வந்து மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையுமே பிடிக்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் யார், லேடி பவுன்சர் ஆச்சு, எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே நடந்த பெரிய ஃபைட்டில் ஹீரோயினுக்குமே அடிபட்டுருது. ஸோ அடுத்த சீனு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சின்ன ஹீரோயினோட அம்மா அப்பா ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு 4 பேரும் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டிவியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. யாரை பற்றினா நம்ம ஹீரோயினை பற்றி தான். ஸோ இது மாதிரி 4 பசங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணை தனியாக போய் அந்த பசங்களை அடித்து அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டீச்சர் அம்மாவும் ஹீரோவுமே வராங்க, வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் ஹீரோயினோட ஊர்லேருந்து ஊர் மக்கள் எல்லாம் மேலத்தளத்தோட மாலையோடு வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு முதலமைச்சர் வீர சாகச விருது கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களுமே சந்தோஷமாக வந்து வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம ஊரை யாரும் பவுன்சர் ஊருன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி ஹீரோயினோட ஊருன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் விருதும் வழங்கப்படுது. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம். இப்போ ஹீரோயினுக்கு பின்னாடி 2 பசங்க சுற்றுறாங்க. ஒன்று யாருன்னா சின்ன, இன்னொன்று ஹீரோ. இவங்க 2 பேரில் ஹீரோயின் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு காட்டவே இல்லை. இனிமேல் ஹீரோனோட லட்சியம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. இவங்கள மாதிரியே இன்னும் நிறைய லேடி பவுன்ஸரை உருவாக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு தனியாக ஒரு கோச்சிங் சென்டர் வைக்கிறாங்க. அது பண உதவி யார் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரர் தான் பண்ணுறாரு.
ஸோ இவங்க நிறையா பெண்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க, இவங்களும் நிறையா பெண்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.